ஒரு உண்மையான நண்பன் தன்னை கொல்லத் திட்டமிட்டிருந்தால் என்ன ஆகும்? இந்த கதையின் முடிவு உங்களை ஆச்சரியப்படுத்தும். அடர்ந்த காட்டின் நடுவே தெளிந்த நீர் ஓடும் ஒரு அழகான ஆற்றின் கரையில் இனிப்பான நாவல் பழங்கள் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான மரம் இருந்தது. அந்த மரத்தில் புத்திசாலித்தனத்திற்கே பெயர் பெற்ற ஒரு குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்து அது தினமும் பழங்களைச் சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் பசியுடன் வரும் பறவைகளுக்கும் அணில்களுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து அனைவரின் அன்பையும் பெற்றிருந்தது. ஒருநாள் ஆற்றிலிருந்து மிகவும் களைப்புடன் ஒரு முதலை கரைக்கு வந்தது. அதை பார்த்த குரங்கை அன்புடன், நண்பா, நீ மிகவும் சோர்வாக இருக்கிறாய். இந்த நாவல் பழங்களைச் சாப்பிட்டுப் பார், உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்று பழங்களை கீழே போட்டது. முதலை ஒரு பழத்தைச் சாப்பிட்டது. அடுத்த நொடியே அதன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஆஹா, இவ்வளவு சுவையான பழங்களை நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை என்று மகிழ்ச்சியுடன் சொன்னது. அந்த ஒரு சந்திப்பே அவர்களை உயிர் நண்பர்களாக மாற்றியது. நாட்கள் கடந்தன. முதலை தினமும் வந்து பழங்களை எடுத்துச் சென்றது. இருவரும் மணிக்கணக்கில் பேசுவார்கள், சிரிப்பார்கள், ஒருவரை நம்புவார்கள். ஒருநாள் அந்தப் பழங்களை தனது மனைவியிடமும் கொண்டு சென்றது. பழங்களைச் சுவைத்த அவள் ஒரு கொடூரமான ஆசையை வெளிப்படுத்தினாள். இவ்வளவு இனிப்பான பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும். அதை எனக்குக் கொண்டு வாருங்கள். அந்த வார்த்தையைக் கேட்ட முதலை அதிர்ச்சியில் உறைந்து போனது. அவன் என் உயிர் நண்பன், அவனுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் என்று எவ்வளவோ கூறியது. ஆனால் அவளின் பிடிவாதம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. உணவைக்கூட சாப்பிடாமல் குரங்கின் இதயம் வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினாள். இறுதியில் நட்புக்கும் குடும்பத்திற்கும் இடையில் சிக்கிய முதலை மிகவும் தவறான முடிவை எடுத்தது. மறுநாள் குரங்கிடம் வந்து, நண்பா, எங்கள் வீட்டிற்கு விருந்து. என் மனைவி உன்னை சந்திக்க மிகவும் ஆவலாக இருக்கிறாள். இன்று என்னுடன் வா என்றது. எதையும் சந்தேகிக்காத குரங்கை மகிழ்ச்சியுடன் அதன் முதுகில் ஏறியது. இருவரும் ஆற்றின் நடுவே சென்றனர். அப்போது முதலை மெதுவாக, என்னை மன்னித்துவிடு. உண்மையில் இது விருது அல்ல. என் மனைவிக்கு உன் இதயம் வேண்டும் என்றது. அந்த ஒரு நொடி குரங்கின் இதயம் நின்றுவிட்டது போல இருந்தது. ஆனால் அது பதறவில்லை, அழவில்லை, பயத்தில் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. ஒரே ஒரு கணத்தில் உயிரைக் காப்பாற்றும் புத்திசாலித்தனமான திட்டத்தை யோசித்தது. பிறகு அமைதியாகச் சிரித்தபடி, அடடா, இதை முன்பே சொல்லியிருக்க வேண்டாமா? எங்கள் இனத்தில் இதயத்தை உடம்பில் வைத்துக் கொள்ள மாட்டோம். நான் என் இதயத்தை மரத்தில்தான் வைத்துவிட்டு வந்தேன். கரைக்குத் திரும்பினால் எடுத்துத் தருகிறேன் என்றது. அதை ஓமை என்று நம்பிய முதலை உடனே கரையை நோக்கித் திரும்பியது. கரையை அடைந்த அடுத்த நொடியே குரங்கு மின்னல் வேகத்தில் மரத்தின் உச்சிக்குத் தாவியது. மேலிருந்து சிரித்தபடி சொன்னது, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை உடம்புக்கு வெளியே வைத்திருப்பார்களா? உண்மையான நட்பை ஏமாற்ற நினைத்தாய், ஆனால் புத்திசாலித்தனத்தை ஏமாற்ற முடியாது. அந்த வார்த்தைகளைக் கேட்ட முதலை தலைகுனிந்து நின்றது. தான் செய்த துரோகத்தை நினைத்து மிகவும் வெட்கப்பட்டது. அன்று அது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு பாடத்தைக் கற்றுக்கொண்டது. நீதி, பேராசை உண்மையான நட்பை அழித்துவிடும். ஆனால் ஆபத்து நேரத்தில் அமைதியாகச் சிந்திக்கும் புத்திசாலித்தனம் உயிரைக் கூட காப்பாற்றும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் இப்படிப்பட்ட சூப்பர் கதைகள் கேட்க சுட்டி கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.